Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025. அண்மை செய்தி. தேர்தல் செலவுக்கு கட்சி பணம் தராததால் கட்சிக்கு கொடுத்த சீட்டை திருப்பி அளித்த காங்கிரஸ் வேட்பாளர் தேர்தலில் போட்டியிட மறுப்பும் தெரிவித்திருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார், இது குறித்து கட்சியின் மேலிடம் தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக, அதாவது தேர்தல் செலவுக்கு நிதி இல்லாததால் காங்கிரஸ் கட்சி தமக்கு போட்டியிட அளித்த சீட்டை அந்த கட்சியிடமே திருப்பி அளித்திருக்கிறார் ஒடிசா மாநிலம் பூரி மக்களவை தொகுதியினுடைய காங்கிரஸ் வேட்பாளர் சுச்சரிதா மொஹந்தி. இந்த சுச்சரிதா மொஹந்தி ஒரு முன்னாள் செய்தியாளர். அவருக்கு பூரி மக்களவை தொகுதியிலே போட்டியிட காங்கிரஸ் கட்சி வாய்ப்பு வழங்கி இருக்கின்றது. பூரி மக்களவை தொகுதிக்கு வரும் மே 25ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் தேர்தலில் போட்டியிடுவதற்கு செலவு செய்வதற்கு தன்னிடம் போதிய நிதி இல்லை. கட்சியிடமும் நான் இது குறித்து நிதி வழங்குமாறு கோரிக்கை விடுத்தேன். ஆனால் கட்சியும் தனக்கு நிதி வழங்கவில்லை. இத்தகைய சூழலில் தம்மால் போட்டியிட முடியாது என்று கூறி கட்சி தமக்கு போட்டியிட வழங்கிய சீட்டை அந்த கட்சியிடமே அவர் திருப்பி அளித்திருக்கிறார். குறிப்பாக நான் தேர்தல் செலவுக்கு பணம் வேண்டும் என்று கட்சியை நாடிய போது சொந்த செலவையே நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று கட்சி தெரிவித்ததாகவும், தான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய பணியை விடுத்து அரசியலில் நுழைந்தேன், தான் சேமித்த அனைத்தையும் இதற்காக நான் செலவழித்து விட்டேன், இதற்காக நன்கொடையை எல்லாம் கூட நான் திரட்டி செலவழிக்க முயற்சி செய்தேன். இருப்பினும் ஆளும் கட்சியான பிஜு ஜனதா தளமும் எதிர்கட்சியான பாஜகவும் பண மழையின் மீது அமர்ந்திருக்கின்றன. இது போன்ற ஒரு சூழலில் என்னிடம் போட்டியிடுவதற்கான நிதியும் இல்லாமல், கட்சியிடமிருந்து போதிய நிதி உதவியும் இல்லாமல் தேர்தலை எதிர்கொள்வது கடினம். நான் மக்களை மையப்படுத்திய பிரச்சாரத்தை மேற்கொள்ளதான் முடிவெடுக்கிறேன். ஆனால் தேர்தலில் பிரச்சாரத்திற்கு கூட செலவழிக்க இயலாமல் தேர்தலை சந்திப்பது, பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்பது இயலாத ஒரு காரியம் என தெரிவித்து தான் போட்டியிட கட்சி வழங்கிய அந்த சீட்டை அவர் கட்சியிடமே திரும்ப அளித்திருக்கிறார். இவை மட்டுமின்றி தனது நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள 7 சட்டப்பேரவை தொகுதியில் மிகவும் பலவீனமான வேட்பாளர்களுக்கு காங்கிரஸ் கட்சி வாய்ப்பளித்திருக்கின்றது. யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதோ, யாரெல்லாம் வலுவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி போட்டியிட வாய்ப்பு வழங்காமல் மிகவும் பலவீனமான நபர்களுக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கிறது. வேட்பாளரை மாற்ற வேண்டும் என்று நான் கூறியும் வேட்பாளர்கள் மாற்றப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த பூரி மக்களவை தொகுதியில பாஜகவின் சார்பில் போட்டியிடுவது யார் என்று பார்த்தால் பாஜகவினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் சம்பித் பாத்ரா அவர்கள் போட்டியிடுகின்றார். ஏற்கனவே நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், குஜராத் மாநிலம் சூரத் மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளரை எதிர்த்து போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் வேட்பு மனுவை திரும்ப பெற்றதால் அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் தனது வேட்பு மனுவை திரும்ப பெற்று அவர் பாஜகவிலேயே இணைந்தார். தற்போது இவரும் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தேர்தலில் போட்டியிட மறுப்பு தெரிவித்திருப்பது என்பது இது சூரத் மற்றும் இந்தூர் மாடலின் ஒரு அங்கமா என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. அதே சமயம் அவர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவான சில கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்.
எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பாஜக கட்சியினுடைய நிதியெல்லாம் முடக்கி வைத்திருக்கிறது. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். பிஜு ஜனதா தளம் மற்றும் பாஜகவுடைய ஊழல் மீது மக்கள் விரக்தி அடைந்திருக்கிறார்கள். ஆனால் தேர்தலில் போட்டியிடுவதற்கு எங்களிடம் பணம் இல்லை என்கிற சில கருத்துக்களை எல்லாம் கூட அவர் பதிவு செய்திருக்கிறார். இருந்தாலும் கூட இவையெல்லாம் சூரத் மற்றும் இந்தூர் மாடலில் ஒரு அங்கமா என்கிற ஒரு கேள்வியும் பொது தளத்திலே முன்வைக்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Hindustan Institute of Technology and Science. Admission open for 2024-2025.